ஏட்டு கையில உள்ள முக்குனா தானே சாமி தண்ணியை கரைக்க முடியும். அது போட்ட புது வளையல சாமி ஆயிடும். அது போட்டு விட்டுச்சா? யாரு? பொண்ணாட்ட வீட்டுக்கு போயிட்டு வந்தல, அப்ப சந்திரபாண்டி போட்டுச்சு. கழுத இங்க பாரு, பேர் சொல்லி பேசுறா. இனிமே அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது சரி, இப்ப போட்டு விட்டாங்க, கழட்ட மாட்டீங்க. 7 மாசத்துக்கு அப்புறம் எப்படியும் மாத்த வேண்டியதானே? அப்படிலாம் சொல்லாத ஏட்டு. நானும் கொஞ்சம் வயசு தானே, எனக்கு தான் வயசாச்சா இல்ல மச்சனுக்கு தான். சந்தைக்கு போயிட்டு வரல ஊட புடிச்சாச்சு போறதுக்கு. ஆயுசு 131. வசந்தி ஓடுற ஓட்டமே புது பொண்ணு மாதிரி இருக்கு. விஷயம் சொல்லிட்டியாமா? ஆமா சொல்லணும் அக்கா. அந்த சிரிக்கி நேத்து நாம பேசிட்டு இருந்து கேட்டுட்டு இருக்காயா? அதான் மச்சான பாத்து வச்சா வெக்கப்பட மாட்டாளா? கல்யாணத்துக்கு சீலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெக்கப்பட மாட்டாளா? பிறகு என்ன சீலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நல்லபடி நடந்தா சரி. இந்தா எங்களுக்கு தெரிய தெரியல. வசந்திக்கா? வசந்திக்கா உனக்குதாமா? இதுதான் வசந்திக்கு. என்ன ஒண்ணு போல இருக்கு? இல்ல நீங்க எனக்கு 2 பேரும் ஒண்ணுதானே. அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது நீ கம்மியாக கட்டல. புது பொண்ணு மாதிரி இருக்கு. புது பொண்ணு தானா? எனக்கு தான் தெரியும். இல்லையா டவுஸ் வாங்கிட்டு வந்திருக்க, சட்டை வாங்கிட்டு வந்திருக்க. இல்லையா வண்டி. வண்டியா? வண்டி வண்டி யாரு? மாமா பொண்ணு. அதுதான் எல்லாம் மாமா வந்து கை கததான். நேற்றுதான் பேசிட்டு இருந்தாங்க. மாமா வீட்டுக்கு போய் முக்கியமான விஷயம் பேசணும்னு. இப்பதான் சந்தை போயிட்டு வந்தாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. வந்தவங்க என்ன சமாச்சாரம் கேளு. சுந்தரபாண்டிக்கு வயசாகிட்டே இருக்குல்ல, அவனுக்கு 20-22 இருக்குமில்ல. அதான் வர ஐபிஎஸ்ல முடிச்சிடலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன முடிச்சிட வேண்டியதானா? என்னதான் சொந்தமா இருந்தாலும் முறையோட ஒரு முறை வந்து நல்ல நாள் குடிச்சிட்டு போறதான முறை. சொல்றது ஒண்ணும் புரியலையே. அதான் நம்ம வசந்திய சுந்தரபாண்டிக்கு பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். என்ன முறை இல்லாத பேச்சா இருக்கு? என்னப்பா அப்படி பேசுற? வசந்திய அக்கா மக, அவரைய மகன் சுந்தரபாண்டிக்கு பொண்ணு கேட்கறதுல என்ன முறை இல்லாம போச்சுங்க? இல்ல ஊருக்கே நாயஞ்சல் நாட்டாம இப்ப பேசுறது நியாயமில்லாத பேச்சா இருக்கு. எதுப்பா நியாயமில்லாத பேச்சு? இந்த மூக்கையாத்தான நாயத்துக்கும் 30 கிராமம் கை கட்டி நிக்கும். அதை மறந்து பேசிய சின்னையா, நான் எதையும் மறைக்கல. நீங்க இந்த மாட்டுக்காரனுக்கு பொண்ணு தரக்கூடாதுன்னு சொன்னதை மறைக்கல. வசந்தி உங்க அக்கா மகன் மறைக்கல. ஊர்லயே நீங்க பெரிய நாயகார், அதையும் நான் மறக்கல. ஆனா நீங்க தான் பழசெல்லாம் மறந்துட்டு வந்து இன்னைக்கு இந்த மாட்டுக்காரன் பொண்டாட்டி பொண்ணு கேக்குறீங்க. என்ன சொல்லுங்க? என்ன வசந்தி? நான் தாலி கட்டின பொண்டாட்டி. ஐயா அவன் எதை நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லுதான்னு இப்பெல்லாம் புரியுது. தோசம் கழிச்சதும் போய் நெசமுன்னுட்டானே. காயா காக்க வேண்டிய மரம் பூவாவே போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு என் ராசா நல்ல மனசோட செஞ்சு வச்ச காரியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போகும்னு தெரியாது ஐயா, தெரியாது.
வீடு கட்டுறதா இருந்தாலும் நாத்து நடுறதா இருந்தாலும் வெள்ளத்தாய் பக்கத்திலேயே இருக்குதுங்கிற அளவுக்கு ராசியான பொண்ணா வளர்ந்தாயா. அப்பேற்பட்ட மகராசிக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் தாலி தோசை இருக்குன்னு வந்த மாப்பிள்ளையெல்லாம் தட்டி தட்டியே போய்கிட்டே இருந்துச்சு. சின்னதாயே சுந்தரபாடி தேவர் பேத்தி வெள்ளத்தாய ராசேந்திரனுக்கு பொண்ணு பார்க்கலான்னு வந்தோம். நல்ல வேலாத்தா நேரம் பொண்ணு வீட்டுக்கு போகாம என் கண்ணுல தட்டுப்பட்டது ராசேந்திரனுக்கு நல்ல நேரம். என்னத்தா சொல்லுத? வெள்ளத்தாய்க்கு தாலி தோசமா கட்டின தாலி தங்காதான். ஊருக்காரங்க நாங்களும் இது நம்பல. முதல் மாப்பிள்ள நிச்சயம் பண்ண அன்னைக்கு நெஞ்சில் வந்து செத்துட்டான். பிறகு ஒரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வண்டி கொடை சாஞ்சு 2 காலம் உடிஞ்சு போச்சு. நிறைய சொத்து இருக்கு, நல்ல பொண்ணு வேற. சொத்து இருந்து என்னத்துக்கு இவத்து தாலி எடுத்து உட்கார்ந்து காணாதான். அதுவும் சரிதான். சின்னதாயே தாய் மாம டவுன் மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாரு பாத்தியா? ஆட்டோ மாப்பிள்ளை வந்துட்டாங்க போல உங்களுக்கு கண்ணால முடியாது போயிருமாட்டா. எனக்கு மேல பட்டு கொஞ்சம் கேட்டறியா கடல்முத்து உனக்கு சட்டம் மட்டும் இல்ல தௌசத்தில் கூட எடுத்தாரு. நெல்லுச்சோறு ஏயா தோசத்தை பத்தி சொல்லிருப்பாங்களா இல்ல மறைச்சிருப்பாங்களா? கழுத்துல தாலியார்னா போகுங்கிறதுக்காக உங்க பையன் என்கிட்ட எதையும் மறைக்கல. நாங்களும் ஜாதகத்தை நம்புறது இல்ல. எங்க குடும்பத்துக்கு சாதகமான பொண்ணு தெரிஞ்சுதான் உங்க பேச்சையும் எங்க பொண்ணு வீட்டு வந்தோம். அதனால வெள்ளத்தாய் எங்க வீட்டு மருமகா. அக்னே தேவாய தீமகி பிரஜந்தவஸ்தஸ்ய கிருணோ தேவம் பிரவ தேவாய தீமகி தேவத்யதா ஓம் தேவாக்யா கலசபூஜேனம் கற்பூர நீலாஞ்சரூபம் சமர்ப்பயாமி அஸ்தகரணானாம் சுபோவிதவஸ்ய பூர்ணாவதானம் சமர்ப்பயாமி தேவாஸ்திரணானாம் தியோதிதஸ்வருஜம் இதா அஜ்ஞோ அஜோ தேவஸ்திரணாய தீமகி. இந்த கல்யாணம் வேணா ஒண்ணு வேண்டாம். அன்னைக்கே தாலி பாக்கியில அந்த பொண்ணு தெரிஞ்சு தலையில கல்ல அடிச்சுக்கிட்டேன். ஜாதகத்துக்கு மேல நம்பிக்கை இல்ல இந்த வாயை கட்டி போட்டீங்க. இன்னைக்கு சத்தமா பட்டு ஏறியதை என் கண்ணால பார்த்தாச்சு. ஏன் தடுக்கிறீங்க? வாடா நீ. அம்மா நில்லுங்க. தானா பட்டிருந்தா தோஷம்னு சொல்லலாம். தவறி தானே பட்டுச்சு. இதை போய் பறிச்சு படுத்தீங்க. யாரு கை தவறி பட்டுச்சு? என் மகனுக்கு எமனா வர போறவங்க இல்ல பட்டுச்சு. நல்ல வேளை அந்த மகமாயிட்டா காப்பாத்தினான். வாடா நீ. அம்மா அம்மா தேவர நீங்க ஏன்டா அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? மேல நடக்க வேண்டியதை பாரு. என்ன எப்படி பேசிய? போற சம்பந்தியை கை கால பிடிச்சு உட்கார போயில. இப்ப போய் ஊர்ல வேற மாப்பிள்ள எங்க தடுவீங்க? உள்ளூர்ல ஒரு பையன் வரமாட்டான். வெள்ளத்தாய் ஒண்ணுமில்லாத வீட்டு பொண்ணுலடா. என் சொத்து பூரா பேர் கைதி வச்சாவது இதே முகூர்த்தத்துல இதே பந்தல்ல கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அப்படி செய்து காட்டல என் பேர் வீரபாண்டி தேவையில்லடா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா இந்த வீரபாண்டி தேவனை இல்லடா. ஐயா ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வெள்ளத்தாய்க்குன்னு ஒருத்தன் பிறக்காமையா இருப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவன் கழுத்துல தாலி ஏறத்தான் போகுது. அதுக்கு இப்படி எல்லாம் பேசாதீங்க. முகூர்த்த கால் போட்டது போட்டதுதான். ஊருக்கு ஒரு ஆபத்துல உள்ள இந்த வீரபாண்டி கம்ப எடுத்துட்டு போய் ஒத்தையில நின்று இந்த ஊர் மானத்தை காப்பாத்தல. இன்னைக்கு அவன் மான காத்துல பறக்குதுல அதை காப்பாத்த ஒருத்தன் இந்த ஊர்ல பிறக்காமலா இருப்பான். அம்மா வெள்ளத்தாய் அழுகுமா? அம்மா ஐயா மனசு ஒடுங்கி போயிடுங்க. போகாதீங்க சொல்லுங்க. கூலி காலை பிடிச்சு கட்டி வச்சு உங்க ஐயாவை தாலிக்கு காவல் இருக்க சொல்லு. இல்லன்னா ஒண்ணு பண்ணு. நீயே கட்டிக்க. நீ இருந்தாலும் லாபம் இல்ல, தலை நஷ்டம் இல்ல. வாயா சொல்ல முத்து. ஐயா அவங்க போகட்டும், நீ வாடா இங்க. ஐயா சொடல முத்துதா மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணுங்க. தலைக்கேறி போச்சியா? அதான் ஒரு திரும்ப கூட மாப்பிள்ளையாக்க பாக்க. இந்த மாட்டுக்கார பையன் தான் மாப்பிள்ளை வெள்ளத்தாய் வெட்டி போச்சிடலாமே. அதுக்காக வாடானா அவளை வளர்த்தேன். ஊரு கண்ணுப்படுற மாதிரி தாலியும் கழுத்துமா என் வெள்ளத்தாய் இந்த ஊரை பூரா சுத்தி சுத்தி வரணும்டா. நிமிந்து பாக்குற யோகிதை இருக்காயா அந்த மாட்டுக்கார பயலுக்கு? வெள்ளத்தாயிட்ட கையேண்டி கஞ்சி குடிக்கிற பைய கை நீட்டி தாலி கட்டுறதா பாக்க முத்தமா சொடல அவ கழுத்துல தாலியை கட்டுறத பார்க்காம நான் சாக மாட்டேன். இதை எதுக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பந்தலை விட்டு வெளியே போக சொல்லு. மரியாதை பாத்துக்கார மாட்டுக்கார பேர மாப்பிள்ள ஐயாவுதான் புத்தி இல்ல, உனக்கு பார்த்தா புத்தி இல்ல. எப்படியா போய் தொலைங்க போடி. தொடர புத்து வெள்ளத்தாய கட்டிக்கிறியா? ஐயா என்ன சொல்லல புத்து? வெள்ளத்தாய்க்கு தாலி கட்டினா செத்துருவோம் பயந்துட்டியா? ஐயா
இது இந்த வீட்டு உப்புத்துள்ளதே உடம்பு அப்படியே செத்து போற பெரிய புண்ணியா. சபாஷ், மீசை இல்லாட்டியோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தாண்டா ஆம்பளை. எனக்கு பெத்த மகனை விட வெள்ளக்காய் கல்யாணம் தாண்டா முக்கியம். டேய், போய் நல்ல சட்டையா போட்டுட்டு வேட்டியை கட்டிட்டு வா. நடக்கிறதெல்லாம் நல்லதுதான், அழாத. ஏமா அழுதுகிட்டு இருக்க? இப்ப என்ன ஆகி போச்சு? தாத்தா, நீங்க செஞ்ச முடிவுக்கு இந்த கோட்டிக்காரி சிரிக்கு குறுக்க பேசுறான்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரும் சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன் தாத்தா. எனக்கு தோசை இருக்குன்னு ஊருக்காரங்க மட்டும் பயப்படல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா இருக்கணும் தாத்தா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு போறோம் வேணா. நீ சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் செய்கிறேன். ஐயரே, வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி நிலைக்கணும். அவன் புருஷன் பூரண ஆயுசோடு இருக்கணும். அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ண சொல்லுங்க. வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி முதல் தாலியா இருந்தா தோஷம், இரண்டாவது தாலியா இருந்தா மத்தியம், மூணாவது தாலியா இருந்தா உத்தமம். அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ண சொல்லுங்க. பழவாழைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா. குழந்தை பிள்ளைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா. முத்தாத்தா, அந்த சின்ன பிள்ளை வந்து வச்சுக்கிட்டு வெள்ளத்தாய்க்கு தாலி கட்டினால் தோஷம் நிவர்த்தியாகி தாலி நிலைக்கும் தீர்க்க இருப்பா. ஆறு மனமே ஆறு, அது ஆண்டவன் கட்டளை. யாரு ஆறு எப்படி ஆறும்? என் முன்னால எருமாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் அவன் விரல மோதிர மாடா போட்டுருக்கான், வண்டி சக்கரத்தையே செஞ்சு போட்டிருக்கான்டா. உட இந்த வெயிலுக்கெல்லாம் எவ்வளவு கூட பிடிப்பாடா? ஏமாந்துட்டேனே, ஏமாந்துட்டேன். எங்க பாரு, தெருவுலதான் உனக்கு சொல்ல முடியலன்னா இப்ப சொல்லிட்டேன். நீ அப்படி சொன்ன, நான் உனக்கு அது பண்ணல. இங்க பாரு, நாங்க போய் விடுறதுக்கு நான் படாது பாடுபட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? என்ன பெத்த பாவி, பாவி, பாவி. செத்து போட்ட நாள் இருந்து குத்த வச்ச நாள் இருக்கு குறையில்லாம வளர்த்தேன்னு கண்டாளி படுக்கிற மாய்க்கு பங்குக்கு என்ன மாதிரி வந்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி செஞ்சுட்டாலே என்ன பெத்த ஆத்தா. ஐயோ ஐயோ, பிச்சை பிடிச்ச மாதிரி நிக்கிறேட்டி. வாய திறந்து பதில் சொல்லிட்டு, வாய திறந்து பதில் சொல்லு. உரிமை கொண்டாடுற மனுஷக்கிட்ட பந்தி வைக்கேன்னு வந்து நிக்கிறியே. வாய முடிச்சிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத வயசு நடந்துச்சு. அது கல்யாணமும் இல்ல, நான் ஊரை கூப்பிட்டுவேன் அப்படின்னு சொல்ல போறேன். இது பாருமா, உனக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ நடந்தது கல்யாணம் தான்மா. சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அர்த்தமெல்லாம் பண்ணிடாத. நீ இந்த மண்ணில பிறந்து தெற்கத்தி பொண்ணு கல்யாணத்தையே மண்ணுமா நினைச்சிட்டு கண்டம் கூட சுத்தாத. நானும் ஆம்பளை தானே,
ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உன்னை பொண்டாட்டமா நினைச்சிருக்கா? நினைக்கலையே. இல்ல சரி, அதை விடு. இப்படிப்பட்ட அம்மாஞ்சி பைய இந்த தொடர்புக்கு தேவங்கிட்ட அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து விஷமில்லாத மோட்சம் விஷமிக்கிற மோட்சம் நாடகம் ஆடி, எப்படி 10 மணி சாயத்துக்கு நாடகம் ஆடி எங்கிட்ட என்னோட அடி என்னோட அழுக. நீங்க 10 மணி சாயத்துக்கு நான் யாரு? சொல்லத்துக்காக தண்ணியிலே தரமாக்க ஆளு. எந்த ஜாதி மாடு எந்த வேருக்கு நீ நம்ம வீட்டுக்கு வந்து என் மூஞ்சில தான் முடிக்காம இரு. ஆனா என்ன மாட்டுக்கார பையன் சொன்ன வீட்டுக்கு மட்டும் போய் இருக்காத. எனக்கு அவமானமா இருக்கு. நான் இவ்வளவு சொல்லியும் அந்த வீட்டுலதான் இருப்பேன்னா உன் அக்கால அதே வீட்டுக்கு வந்துருவா வாழை வெட்டியா. உன் அக்கா வாழை வெட்டியா வந்தா பரவாயில்ல, அந்த சுந்தரபாண்டியோட கூட்டெடுக்குன்னு சொன்னா இருக்கே இருக்கு 500 வருவா அந்த வெட்டியே போடுவேன். செயலுக்கு போனாலும் பரவாயில்ல, உங்களை சேர்ந்து பிறகு இடையே மாட்டினாக்கா